நீ சொல்லிட்டாங்க. நாங்கள் ரொட்டி விளைச்சி வச்சுட்டு கோழி தாண்டி சமைப்பன்னு பார்த்தா சங்கர் அங்க போய் தனுசு அந்த காய்ச்சி பண்ணிக்கிறேன். இறைச்சி எடுத்து சாப்பிடாதே என்னடே உப்பு தூள் உட்காந்து இறைச்சி ஒவ்வொரு முறை உப்பு செக் பண்ண ஒவ்வொரு முறை உப்பு செக் பண்ணிக்க ஒவ்வொரு பீஸ் பீஸா எடுக்கிறான்டா. அடுத்த ஒரு சோரா சீலிங்க நினைக்கும் கையில வந்து விழுமுடா அப்படியே லேண்டா இந்த பூமராங் தெரியுமா பூமராங் லவ் ஜோடி உனக்கு போற குடுத்து வச்ச வரையில இல்ல பொங்கட்டாடி ஒரு காலம் பொங்காத பொங்கல் பொங்கி இருக்கல என்ன ஒரு அனைத்துலகம் வணக்கம். நாங்க இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா ஒரு சமையல் வீடியோ. அதாவது வந்து செஃப் வந்துட்டார். செஃப் கூடி வந்துட்டார். நான் இன்னைக்கு நான் சொல்றேன் நான் பழைய நான் நேற்று அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப நான் வீடியோ இன்ட்ரோ எடுக்க போறேன் வாரான்னு சொல்லி ஒரு நான் தண்ணி எடுக்க போயிட்டு வரேன் என்ன தண்ணி இடன்னு சொல்லி போட்டு கஷ்டப்படு மல்ராஜ் வணக்கம். அதுக்கு அரைக்கான் மேடியில போட்டு விளைக்க வெளிச்சம் இல்ல. சரி ஓகே நாங்க இப்ப 3 பேர் நிக்கிறேன்னு யோசிக்கிறேன். அவர் வந்து பாத்ரூம் இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட அதுக்கு வெளியில வரது ஒரு மணி நேரம் பிளான் பண்ணாங்க. அவர் எல்லாம் எப்படி அவர் வந்து நேற்று இங்கே எல்லாம் சமைச்சு போட்டு சாப்பிட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு எங்க சாப்பிட்டு பிஸியா இருக்கிறார். பிரியாணி ஓகே நாங்கள் இன்னைக்கு சமைக்க போறோம். என்ன சமைக்க போறோம்? கோழிக்கறியும் அடுப்பெரிச்சு கறி வச்சுப்போம். அடுப்பெரிச்சு ரொட்டி சுடுவோம். பூரி சுடுவோம். பூரியை நீ சரியா செலக்ட் பண்ணி நான் கூட பழக்கிறேன். சரியா பூரி எப்படி பூரி சுடுவோம். அப்படி அதுல சுட்டு நல்லா வந்துட்டு பொங்கி வந்துடான்னு சொல்லி சரி ஓகே நாங்க இன்ட்ரோலே கண்ணேரம் எடுக்காம நாங்க இப்ப முதல்ல போய் என்ன செய்ய போறோம்னா மா குலைக்க போறோம். அது குலைக்க முதல்ல இடையே ஒரு சின்ன வீடியோ வரும். உங்களை போய் கூட்டி கொண்டு வந்த வீடியோ ஒன்று வரும். இப்ப என்ன செய்ய போறோம்டா உள்ள போய் மா குலைக்க போறோம். குலைச்சிட்டாங்க. இங்கே வந்து நிக்கிறாரு இவர். சாமான் வாங்குறதுக்கு வந்தனியா சங்கர்? சங்கர் ப்ரோ ஏன்டா அப்படி பாருங்க 8 மணிக்கு ஜாயின் பண்ண சொன்னீங்க. 8 மணிக்கு சொல்லிட்டு எத்தனை மணி இப்ப? 8 சாமான் வாங்கி நான் எல்லா சாமானும் வாங்கி கொண்டு வந்துட்டேன்டா. அங்க வந்துட்டாலும் பரவாயில்ல. அவர் எழுப்பி கூட்டிடுவோம் என்ன பாபாவே சமைக்க வந்துட்டு வந்து நான் ஒரு ஆடி கொண்டிருக்கிறேன். டிஸ்கோ டான்ஸ் ஆடுறேன். எத்தனை மணி எங்க காத்து போடுது எங்க இதுக்கா ஃபுல்லா காது நிக்குதுடா. அங்காலையும் ஃபுல்லா காது நிக்குது. எதுக்கா போன காது? எக்ஸ்ட்ரா ஒரு சில்ல அடிஷனல் வீல் வச்சுக்கிறியோ? உருட்டு வலிக்கிறவா. நீ அவரை போய் எழுப்பணும். அங்க வந்துரு. அவன் எழுப்பிருக்கான் எடுக்கிறான் இல்ல. அவரை பெட்ரூம்ல போய் தட்டி எடுப்போம். வா அலே தனுசான் செம்மர் எத்தனை மணி கிளம்பி இங்க பாத்ரூம் இருக்கான் பாருங்க. இதுக்காக உள்ள ஏதாவது இருக்கா? நீ வெறது ஒரு மாதிரி இடமா அவன் வெறதுக்கு. எனக்கு ரொட்டி குழைக்க தெரியும். அடவாசி நான் உழைக்கிறேன். 60 உழைக்கிறேன். மாவு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு இல்லடா. உப்பு வாங்கணும்டா. உப்பு இல்ல பண்டம் குப்பை உப்பு தேவையான அளவு போடு போடு போடு. உப்பு கூடினா சங்கர் தாங்க இருக்குமே. அது என்ன தேவையான அளவு? கொஞ்சம் போடு. உப்புன்றது எப்பவுமே தேவையான அளவு தான் போடுறது. இப்ப நான் என்ன செய்யணும்னா உப்பு நல்லா மாவோட உரைப்பு எல்லாம் கூட தானே போடணும். உரைப்பு கைக்கு பார்க்கும் மாவு எல்லாம் கூட தானே போடுறது. இப்படி எத்தனை குதிரை ஓடுற மாதிரி வழிகாட்டுறா. நீங்க ஒரே சமைக்க பழங்க சரியா? ஓகே உப்பு கலந்தாச்சு. இப்ப நாங்க புளி ஒரு நடுவுல தெரியல சீமெந்து குழைக்கிற மாதிரி மேலா ஏற்றிரு கூட. அங்க சீமெந்து குழைக்கிறீங்க உதிரி உதிரியா குழைக்கணும். அது என்ன உதிரி உதிரியட்ட தூக்கி உளுந்து விடுவாங்க. அதான் சமையல் தான் தெரியும். இல்ல நாங்க அந்த பாச புதுசா
கேள்விப்பட்டது இல்ல. உதிரி உதிரி அது முன்ன பின்ன சமைக்கதானே திண்டா வந்து தெரியும். அது தின்றதா கிலோகிராம் சாப்பிடுறாங்க. வீட்டுல அம்மா கஷ்டப்பட்டு சமைக்க தின்றாரு. அப்படியே அது சொல்லுக்கும் சமையலுக்கும் என்னடா சம்பந்தம்? சமையலா சொல்றது. உதிரி உதிரி வாயால போய்க்காங்க இதான் அவளை இவன் எங்கடா நல்ல வசனம் எல்லாம் சொல்றான் அவன். அடே என்ன என்ன எழுதிங்க யூடியூப்ல தேடினோம். இதெல்லாம் பாத்துட்டு வந்திருக்காரு என்ன புல மாப்பிள்ளை தான். ஆனா ஒன்று நாங்க எந்த வீடியோ எடுக்க எல்லாரும் யூடியூப் பார்த்து பழகிறீங்க. நாங்க தான் பழகிறோம். அடே நாங்க நீங்க சொல்லு நான் அப்படி இல்ல விளங்கு கஷ்டப்பட்டு பிழைச்சு கொண்டு வீடியோ எடுத்து வந்தீங்க 2 பேருமே. எந்த வழிகாட்டுல போய் நான் குலைக்கப்பட்டிருக்கேன். அன்றைக்கு நீங்க பாத்துட்டு எங்கட சொன்ன இல்ல மா குலைக்குது அப்ப இவன் விட்டு கிடையாது பழைய வச்சு எடுக்கிறனால முதல்ல நீ என்ன செய்யற தந்து விட்டான் எடுக்க சொல்லி நான் எடுக்க நீ குலை நான் எடுக்க குலை நல்ல கைதாண்டா. நல்ல கைதாண்டா. எல்லாரும் பழகத்தாண்டா அவன். எல்லாருக்கும் நாங்க முடிவோம். அதியா நான் குழைச்சிட்டு ஆடி வழிகாட்டுது உலகத்தை நீ நான் தான் குழைச்சேன். வழிகாட்டு நீ என்ன விட்டு என்ன கையில விடக்கூடாது இந்த கையை கழுவுத்து நான் அளவு பாக்குறேன் அப்படி கைப்பதம் விழுந்துடும் குறைக்க என்ன இல்ல என்ன விட தான் அந்த புளிச்சு வரும். என்னோட அந்த பொங்கி விட நீங்க ரவையும் போடலாம்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க எங்களோட வீடியோல. ரவை போடலாம் ரொட்டிக்கும் ஒரு பூரிக்கு ரொட்டியில பூரி பூரியா ரொட்டி சொல்லி பழகிட்டு என்ன செய்யற என்ன துறைக்கா ஏன்டா இதை தெரியும்டா ஏன் இப்படி பண்ற உன்ன கருப்படுப்பேன் அடே தெரியுது வேற தெரியும் என்னடா அது அது வாசமா கிடக்கு என்ன கொஞ்சம் வச்சு மூடுற அதுக்குள்ள நான் முடிஞ்சது என்ன பொங்கும் வழியா கூட கூட வழியா சென்னையாலும் கூட அடிச்சுக்குள்ள அடிச்சுக்கூட அடிடா அடிடா இல்லடா மாவுள வேணும். சரி சரி என்ன தொடச்சு நீ சரி பதறா இந்த கம்பிக்குள்ள கொங்குருட்டு விட்டாண்டா தரிசாந்து நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா இவர்கிட்ட காசு வாங்கி விடுவோம். அடுப்ப மடிவ சட்டி உடுப்பு தோச்சு பழக்கம் போல சிவாக்கு ஒரு கேமராமேன் வருது அந்த சொல் எப்படி திருப்பி என்னதானே திருப்பி வேலை செய்ய ஒரு வேலை ஒரு வேலை செய்ய மாட்டான்டா அவன் தங்கி பிடிச்சவன். முந்தி நல்ல இருக்காம இருந்தா இப்போ நல்ல சாஃப்டா அதான்டா சங்கர் சொன்ன வச்சிருந்தீங்கன்னா சாஃப்டா வரும். இல்ல தூக்கி போட்டு அடிக்க கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சரியா ஓ வாங்க நிக்கி இங்க செல்ல பிராணி மகளாச்சி செல்ல பிராணி தான் வச்சிருக்கான் போல விட்டு வீட்டுக்கு அவரே தான் செல்ல பிராணி வீட்டுக்கு இல்ல பதம் வந்துட்டானே சாஃப்டா இருக்கு பார்க்கவே தெரியுது அப்படி அப்படி எண்ணெய் கை பதம் கை பதம் நான் சொன்ன பதம் மாட்டாது எனக்கு பதம் தெரியும். அப்படி வச்சிரு அப்படி வச்சிரு உருட்டி போட்டு வச்சு கிண்ணத்துல ஒட்டா அப்படியே வைக்கிறது அப்படியே உருட்டுறவன் நானோ அண்டை கிடையாது. ஒரு மாதிரி கஷ்டப்பட்ட ரொட்டி வச்சிருக்கேன் எல்லாரும் பார்த்து இங்க இங்க எவ்வளவு வேர்க்குது நீங்க என்ன பிடிக்குது இதுக்கு தான் தண்ணியால மூஞ்சிய தெளிச்சிருக்கேன். மூஞ்சி தெளிச்சிருக்கேன் பொய் சொன்னா உள்ள அப்படிதான்டா பொய் சொல்லி பழக பொய் சொல்றேன் கதை உண்மையா நீ சொல்லத்தான். நாங்கள் ரொட்டி விளாச்சி வச்சுட்டேன் ரொட்டி விளாச்சி வச்சுட்டு கோழி தாண்டி சமைப்பான்னு பார்த்தா சங்கர் அங்க போய் தனிச்சு அந்த காய்ச்சி வணிக்கிறாரு. நீங்க அது பக்கம் வெறாரே இல்ல இப்ப கிட்டத்தட்ட அரைமாச்சு 9 மணிக்கு ரொட்டி விளாச்சி நாங்க 9:30 ஆச்சு. நாங்க எல்லாம் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்க தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். சாப்பிட டைம் மட்டும் வந்துருவாங்க. அதான் சாப்பிட மட்டும் வந்துருவாங்க. நாங்க தாங்க அது தனியா கழுவி தனியா வேலையா பார்க்க வேண்டி கிடக்குது. சமைக்காண்டு கேட்பாங்கடா நான் வர மாட்டாங்க. சிவா எனக்கு தான் ரச்சி அவங்களுக்கு கொடுக்குறது. கோழி வாங்கினாங்க 2 முழு கோழி வாங்கினாங்க. வாங்கினீங்க பிடிச்சீங்க வாங்கினது 2 முழு கோழி அதாவது 3920 ரூபா. இதை கழுவிட்டு பீஸ் போட்டு கறி வைப்போம். அது நாங்க தான் போய் கொண்டு அவங்க வர மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க இப்படிதான் இதுக்குள்ள கிணச்சியும் போகணும். அதான் சமைச்சிட்டு கிணச்சி போறோம்.
சங்கர் கழிச்சு கொண்டே இருக்கிறான் தானே சாண்டோட இருந்து அலம்பி கொண்டு இருக்காங்க நிக்கி வா புடி ஆளை பிடிச்சு ப்ரை போடுவோம் அவன் கத்தி கொண்டு இருக்கான் காய்ச்சி போட்டு வருவாங்க நீ அவனுக்கு சலைச்ச நீ இல்ல இது நிக்கி நேரமா காய்ச்சி கொண்டு வந்துட்டு இப்ப வீடியோ எடுத்து கொண்டு வரல நான் சொல்லி விட்டு மாதிரி வெட்டு இப்படி ஊத்த வேலை பாக்க சரி நண்பன் இப்படி அழைக்க போறேன் போடா நீ எங்க போட நீ சமைக்க வாங்க 9 மணிக்கு காய்க்க போனீ அவனோட 9 ரூபாய்க்கு என்ன குடிக்கிறது பாதுகாப்பான இடமா சமைச்சே முடியல குளிக்கிறாங்க நீ கட் பண்ணு நீ கட் பண்ண ஆசிவாங்க முடிஞ்சு அவங்க இருக்கிற வேலை முடிஞ்சு ஆமாண்டா இப்படிதான் பாத்து கொண்டிக்கணும் கையை கட்டி வாய் பத்தி அவன் சமைக்கட்டு குழம்பு நீ சரி அதேண்டா சிறிய வெங்காயம் மட்டும் சொல்றாரு சிறிய இந்த வெங்காயம் மட்டும் சொல்றாரு அவன் தான்டா எக்ஸ்பர்ட் அவன் தான் வெங்காயம் வெட்டுறேன் போன சரியா கோழி கழுவிட்டு வெட்டி கொண்டு கணக்கான பீஸா வெட்டி கொண்டு இவங்க தான் நிறைய என்னது கணக்கான பீஸா அது வந்து போயிட்ட பிடிச்ச மாத்தி எப்படி உண்மையை சொல்லட்டும் நான் இந்த வள சிவன் என்று பஞ்சரியும் இப்படிதான் ஒரு மொக்க காமெடி சொல்லுவான்டா சொல்லி போட்டு நான் மொக்க காமெடி அடிக்கிறேன்டா சொல்லுவான் நான் மகராஜோட பழையனு நீ சொல்லு அதான் இதை நானும் கதைக்கணும் மகராஜோட பழையன் நாங்க அப்படியே உண்டு அதை எழுத்து இருக்கிற மொக்க காமெடி நான் கதைச்சு போட்டு கடைசியா வந்து எண்ணில முடிச்சுடுறாங்க வந்ததுல இருந்து நான் ஒரு வேலை செய்து என்ன கிழங்க போடுவேன் வேலை செய்யலாம் சரியா இப்ப நீ வந்ததுன்னு தண்ணியா நீ சரியா ரவணா ஆனா இது உருட்டு நாய் நீ என்ன தெரியும் போவாங்க அதான் என்னால பொறுக்கல எந்த சமையல் வீடியோலயும் ஆனா நீ இப்படி கதைய கூடாது அவன் வெங்காயம் போட்ட ஸ்டைலுக்கு நான் அடிமடா நீ வெங்காயம் போட்ட ஸ்டைலுக்கு நான் அடிமடா பாக்கணும் மட்டும் போட நீ வெட்டத நான் பாக்கணும் ஆசையா இருக்கிறாங்க என்னடா உண்டல பெரிய ஸ்கிரீனா கிடக்கு இதுக்கு பெரிய ஸ்கிரீன் காட்டுவோம் பெரிய ஸ்கிரீன் காட்டுறது உனக்கு அதே பதே சொட்ட போய் நில் நீ சொட்ட அவனை வாங்கிடுறேன் கத்திட்டு செக் கத்தி இல்லையா அடே வெங்காயம் உண்டதாடா சொல்றா நீ தானே வெட்டணும் இது பெரிய கத்தி இல்லையா அப்படி சரி சொட்டை பழைக்கூடாது எப்படி கேமரா மறைக்க கொஞ்சமாச்சு கொஞ்சம் ஒன்று வேலை நான் செய்ய பழகடா சொட்டு வேலையே செய்ய தெரியாம நீ என்ன செய்யற நான் பாரு நான் உனக்கு என்கரேஜ் பண்றேன் டிக்கிக்க வச்சுக்கிறானே என்ன சார் பைக் டிக்கிக்க தெரியும் நீ எங்களை தெரியாம வளர்ப்பேன் நல்ல கத்தி மூடி போட்டு எடுத்தா பாதுகாப்பு இல்லடா லென்ஸுக்கு என்ன செய்யலாம் சினிமா எடுக்கிறது அடே போறா போறா அவன் சொட்டு வீடு வேலை செய்யறாங்க டே எங்கடா இலங்கை வரலாற்றிலே முதல் முறையாக செய்யறேடா சும்மா எங்க வேர்வை காட்டு அறுவடை தடவுறாங்க வேர்வை காட்டுறேன் வேர்வை காட்டு சுரிட்டு போயிட்டு பாத்தியோ இருந்த இடத்திலிருந்து அறுவாளை தடவுறாங்க இங்க அதை விட இங்க வேற ஒரு ஆளு இவர் இந்த இடத்தை விட்டு போறாரு தூக்கி அவரே வெட்ட போறேன்
நாங்கள் என்ன செய்யறது டிஸ்கவுண்ட் என்ன செய்யறேன் வெட்டேக்க வந்து நீங்க அதுக்கு நீ என்ன கலர் கரம் மசாலா ஃபுல்லா போடாது சரியா போடாது தேவையானதான் போடுவோம். தெரியுமே எவ்வளவு தேவையுண்டு உப்பு போடும் உப்பு போட வேண்டாம் உப்பங்கடா அது உள்ளுக்கடை எங்க உப்பு நானே உன வச்சுறேன் அவர் கொண்டு வரேன் இல்ல கையில எப்படி என்ன போடுறேன் எல்லாம் இந்த பேரும் முதல்ல தான் அளந்து போறோம் அம்மா சொல்றாங்க அம்மா சொன்னதான் போட்டேன் கொஞ்சம் சொட்டு போடு. நீ சொல்லிடா தரிசனம் அம்மா கறிக்குள்ள போடாதீங்க பாத்துட்டு போடுவோம். போடு பார்த்து பறவை போடு. சரி காணு காணு. என்ன தெரியுண்டா வரைய போகணும் உங்களுக்கு தெரியாது காணாத அதை குழச்சி போட்டு பார்த்து போடுவோம். இல்ல சரியான உறவு கடைத்தூள் அம்மா வீட்டை வரைய வச்சு சும்மா வர கொஞ்சம் தெரியும் எங்களுக்கு காணாது. இது ஆரஞ்சு கலர்ல இல்லடா இருக்கு போட்டா கூட சிவப்பு கலர்ல இருக்கு. ஐயோ அது தனி மிளகாத்தூள். ஐயோ இவன் ஒருத்தன் அதை விட ஒரு குறைவா இருக்கும். இது கரை மிளகாத்தூள் தனி மிளகாய் பார்த்து போடுவோம். காணாது காணாதான் அது பார்க்க தெரியும். அதான் கறிக்கு பார்த்து போடுவோம். எல்லாம் கிளீன் பண்ணி வச்சாச்சு. அடுப்பு மூட்டா போறான் கலக்கி போட்டு இப்பெல்லாம் கேல என்றா அடே நெருப்படி எரியுதே இல்ல சொன்னீங்களா நிறைஞ்ச கீழே மண் இங்கடா ஒரு நெருப்படி சங்கர் தீபத்து தீப்பொறி சங்கர் என்ன பண்றேன் டயலாக் சொல்ற சரி சொல்ற தீபத்து ஸ்ரீசங்கா என்ன தீப்பத்தா சிட்டி சிட்டி வத்து சிட்டி என்ன சிட்டி என்ன சிட்டிக்கே சிட்டி அப்படியே சொல்றானே. உணர்வான் பரதா பண்ண எப்படி வச்சுக்காங்கடா டேட் போயிட்டு லேட் போயிடா நேற்று தானே ஒரு விளாக்கி போட்டான் என்ன உருட்ட போடாதான் அப்படிதான் வேற நெருப்பட்டியா என்ன புது நெருப்படி வாங்கியாங்க அதுக்கு மேல வச்சு இங்க கிட்ட கொண்டு மஜிக்காட பண்ணி இந்த ரெண்டு நெருப்படி அப்படி எடுக்கிறதா நம்ம திருப்பி 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 அதுவும் சரி காத்து காத்து படுது கொப்பை பட்டு போறாங்க பேப்பர் இல்லையா பண்ணாட வச்சிருக்கல இந்த பண்ணாட ஏண்டா பண்ணாடே பண்ணாட வீடியோ இருக்கிற பண்ணாட இருப்பானே சிரிச்ச மேனிக்கு காய்ச்சலாயி காய்ச்சிக்கு காய்ச்சலாயி நகைச்சுவதியாக சுத்தமான மிளக்கறி எண்ணெய் அட போற ஏண்டா காய்ச்சலாயி போடுறீங்க சுத்தமான எண்ணெய் போட முதல்ல அந்த எண்ணெயை காய்ச்சி பிள்ளை பர போனோம்டா என்ன ஒட்டி பிடிக்காம நான் செய்து காட்டுறேன் எப்படி நான் செய்து காட்டுறேன் என்ன செய்ய போறேன் இறைச்சி கூட தூள் அது கடைசியா போடுறது தூளா தான் பண்ணேன் இஞ்சி பூண்டு பேசுற அதே பிறகுடா சரி அடே பரேடா வெங்காயம் எல்லாம் படுதுடா கரையா ஏண்டா இப்படி போய் இல்ல படுது பாரு பரையா அடைய பச்சை மிளகாய் நிறைய பச்சை மிளகாய் இருக்கு ஏன் அப்ப உழக்க மாட்டீங்க இல்ல நீ பொரிக்க போற நீ பொரிக்கிறேன்டா ஏன்டா மால்டா பள்ளி சரியா பார்த்துட்டேன் உருட்ட போறான உருட்டு வளர்ந்த கருவேப்பிலை போற கருவேப்பிலை எவ்வளவு சொன்னாங்க போற இலைக்கு தரணும் அப்படி சாப்பிடுற ஒவ்வொரு பிடிக்கும் காசு வந்து சாப்பிடுவாரு உங்களுக்கு. மலை சாரல் என்னடா என்னடா சாரல் காத்துக்கு சாரல் மாதிரி அடுப்பு அப்படியே வதக்கணும் கரையா அடுத்தது இடிச்ச இஞ்சி உள்ளி பேஸ்ட் வெட்டி இடிச்ச இஞ்சி உள்ளி இடிச்ச இடிச்ச இஞ்சி உள்ளி பேஸ்ட் அடுத்த இறைச்சி விட போறோம் இப்படிதான் வீடியோ கேட்க குழப்பி கொண்டிருப்பாங்க இவர்தான் சொல்றா 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 கருப்பு கருப்பு எல்லாம் தெரியுமா அடுத்தது தனுசாந்த் ஒரே ஒரு நாள் இன்றைக்கு தான் வரலாற்றில் முதல் தடவையா கஷ்டப்பட்டு
திருவி புளிஞ்ச தேங்காய் பாரு எல்லாம் சின்னதாக வரலாற்றுல முதல் தடவையா கஷ்டப்பட்டு திருவினா நான் செடியில திருப்பி வதைக்க மாட்டேன்னு வதைக்கிறாங்களே. அம்மா தேங்காய் குடிக்கலாம்டா தெரியுமா? நல்லவா எனக்கு குடிச்சா வயித்தாளவும் இல்ல கொஞ்சம் குடிக்கணும் இல்ல அது தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ எத்தனை மில்லி எத்தனை லிட்டர் சொல்லுங்க. இப்ப தேங்காய் பால் விட்டாச்சு. அடுத்த தேவையான தண்ணி வதங்கி கொண்டு இருப்பது நாங்க என்ன செய்யறோம் என்றால் குழச்சி வச்ச பூரிமா கை வச்சு பார்த்தா டப்புன்னு ஒன்னா சாஃப்டா இருக்குன்னு சொல்றேன். சரி இப்ப நாங்க இப்ப என்னடா மல்ராட்சியில வேலை செய்ய போறோம். என்ன உருட்டா போறோம். உண்மையிலே யார் விட்டுறது சுருங்க சேனல்ல பார்த்தா தெரியும். அப்படி கை வச்சு இப்படி விட்டு விட்டுட்டு நல்ல சாஃப்டா இருக்குடா. அதான்டா அடே சொன்ன பதம் விட்டு நீ இல்ல நீ அதான் காரணம். இல்ல இல்ல வேற என்ன எங்க வாரான்னு தெரியும் சொல்ல போண்டா அப்ப அங்க வரைக்கும் சொல்லி எப்படி ஆசை இருக்கு காட்டு கிட்ட காட்டு எப்படி இருக்கு சிவா பாருங்க பொலிசிங்க வருது. அதான் அந்த கை பதம் இருக்கா அங்க இதே எரிய விட கையதான் பார்க்க வேண்டிய. நீ என்ன செய்யற உங்க போய் கை வச்சு பால் எடுத்துக்கு நம்ம ஒழுங்கா வைக்க வெளிச்சமா வேலை எங்க அவர் கரண்டியா தூக்கி போட்டாரு ஈஸி நோ அது வேலை அங்க வேண்டாடா ஒரு வேர்க்க ஒருவருக்கா வேலை செய்வாங்க என்ன மாதிரி வேர்க்கு வேறே காடு நாளை பேர் யோசிக்கிறேன் என்ன பார்க்கறாங்க தெரியும். சரி மல்ராஜ் ஓடியா ஏன் வேலை செய்ய சிவா உருட்டுறாரு வா அதெல்லாம் போட மாட்டான்டா. என்ன அளவுல எப்படி விட்டோம்னா தெரியும். தேவையான அளவு என்ன அளவுல விட்டுறாரு இங்க வாடா நான் எக்ஸ்பர்ட் நான் இருக்கேன் போய் எனக்கு மாத்தி போட்டு நீ உருட்டுறதே எப்பவுமே சரியா தானே இருக்கு உருட்டு இல்ல இவன் சிவா உருட்டுறது எப்பவுமே சரியா ரொட்டிக்கு மா பரவாயில்ல தண்ணியை விட்டு பிள்ளைக்கட்டா கொண்டே வெயில காய வைக்கலாம். கணக்கு கட் பண்ணிட்டு போடுவாங்க நிறைய கூட இதுமா எப்படி எடுத்து உருட்டுற என்ன இதோணும் பிச்சு பிச்சு எடுக்கிற இப்படி கைக்கு வச்சு இப்படி அமர்த்தி எடு ரெண்டு வச்சு கழிச்சு வடியா சொல்லி தந்தேன் எப்படி உருட்டுறேன் பெருசா போச்சு திருப்பி உருட்டுவோம். என்னடா அடுத்ததா இறைச்சி கூட்டு பேக்கெட் அது வறுத்து இடிச்சிருக்குது. கோழி இறைச்சி தானே போடுறோம். கோழி இறைச்சி கூட்டு பேக்கெட் இதுலடா கருவா கராம்பு ஏலக்காய் மசாலா அதான் இறைச்சி கூட்டு பேக்கெட் தான் விக்குது அடிச்சு பேரு பேக்கெட் வாங்கி காட்டுறோம். அப்ப இறைச்சி கூட்டு பவுடர் ஒன்று இருக்கும் அந்த பேக்கெட்டை வாங்கி வறுத்து இடிச்சு சொல்றேன். தமிழ் விடாங்க அப்படியே அடுப்புக்க போடல இது கட்டிக்க பேக்கெட் போடல கோழி ராஜி சரி நல்ல இப்ப பம்பல் அடிக்க வலிக்கிட்டானே எல்லாம் உண்டு உண்டு இதான் கொஞ்ச காலம் சர்ச்சில் இல்ல தனியா கம்பல் அடிக்கிறது. சரி பெருசா உருட்டுற பெருசா அவன் எப்பவுமே பெருசா தான் உருட்டுறான். அவனுக்கு உருட்டல் உருட்டல் பெரிய உருட்ட மா உருட்டல் அவருட்டல் சங்கரால் மேற்கொள்ளப்படும். அனைத்து உருட்டலும் வேறுக்குரியது. நீங்க உருட்டாதான் நான் உருட்டுறேன். என்ன சொல்றா சிவா உருட்ட விட பழக்கம் இல்லடா. நான் இப்ப புதுசு என்ன அம்புறா அவனுக்கு பதம் இதான் அளவு சிவா அஞ்சு நீ எடுத்த என்ன இது அளவுக்கும் அவன் உருட்டு அளவுக்கும் வித்தியாசம் சொன்ன அவனே சொன்னதில்ல தான் நல்லா உருட்டு ரெண்டு. இப்ப பாத்தீங்கன்னா தனுஷன் ஒரு சின்ன விஷயம் சொல்ல சொன்னவர் இவ்வளவு விரதம் தூக்கி வந்தவன் ஒரு நல்ல ஒரு செயல் நல்ல விரதம் கொண்டு வந்திருக்கிற இல்ல இல்ல பாக்குறாக்கள் முட்டாள் இல்ல சரி அதுல யார் வேலைக்காரன் யார் பொம்மாத்தரன் தெரியுமே தெரியும். மகராஜி காணவே இல்ல போட்டான
அவர் ஒருத்தர் அங்கே அந்த சும்மா ஒரு ரொட்டி மா வச்சு தடவி கொண்டிருக்கிறார் அந்த ரொட்டிக்கு சேப் பண்ணி கொண்டிருக்கிறான்டா உருண்டி அடக்கிறதுக்கு பெரிய பெரிய சேப் இல்லாம மகள்ராஜ் நீங்க கலாய்ச்சிட்டு இதுல சாப்பிடுறீங்க சரியா இதை 4 துண்டு விடாக்க நீங்க வாங்கி பாருங்க ஈரல்லடா அரவாசி பேரு பிடிக்கும் அரவாசி பேரு பிடிக்காது நம்பி கொண்டா சுடுதடா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சு முடியாமனே சாப்பிடுறாங்க காட்டுவாசிகள் ஏண்டாப்பா இந்த பிஸ்கெட் இது என்ன சொரியா விக்குதோ 100 ரூபா நம்பி வந்ததுக்கு பசிக்குது அந்த ஸ்மைலிஸ் கிட்ஸ் இந்த பிஸ்கெட் நண்பன் நண்பன் மால்ராஜ் இதுல வந்து அப்படியே இதை சாப்பிட்டு இந்த பிரதோட நல்லா கிடையாது இந்த கோழிக்கறியை தவிர மிச்சம் எல்லாத்தையும் சாப்பிடுறீங்களா இந்த மாதிரியே ரோஸ் அந்த பச்சைக்கு பதிலா ரோஸ் தான் பிடிக்குமா கொஞ்சம் தான் அடை சொட்டை பாதியா அவன் பார் டீசென்டான ஒடியன் அவன் அமதி பிடிச்சு நாங்கள் கரை ரெடி ஆகி கொண்டு மால்ராஜ் வா மல்ராஜ் டெஸ்டிங் வா நீ இப்ப போறதுக்கு 3 இரல் எடுத்து சாப்பிட்டாங்க அவளுக்கு என்னடா இல்ல 4 இடம் தான் 3 சாப்பிட்டாங்க ஒழிச்சுட்டான் அதுக்கு 2 சாப்பிட்டாங்க ஊத்தி ஆக பாட்டு பண்ண கறிவில செய்ய மாட்டேன் நான் செஞ்சுட்டேன் 3Xல அப்படியே இருக்கு மால்ராஜ் இது பண்றா உப்பு காணாதோ ஏன்டா அப்படி கலவா கொண்டு சாப்பிடுறேன் சேர்த்து சாப்பிட்டு நீங்க அங்க நான் போய் அலுவலா கை கழுவ போய் வந்து இங்க எடுத்துட்டேன் நானே முதல் கொடுத்தா ஏன்டா கலவை செய்யற வேக விடுறேன் குழம்புலமா குடிச்சு பத்தி போச்சு குழம்பு ஒரு உப்பு பாக்க டேஸ்ட் பார்த்தா எப்படி உங்களுக்கு ரச்சி ரச்சி எடுத்து சாப்பிடாரு ஏன்டாடே உப்பு தூள் ரச்சி ரச்சி ஒவ்வொரு முறை உப்பு செக் பண்ண ஒவ்வொரு முறை உப்பு செக் பண்ணிக்க ஒவ்வொரு பீஸ் பீஸா எடுக்கிறான்டா உள்ளுக்கு போடு வந்துட்டு உள்ளுக்கு போடு வந்துட்டு உள்ளுக்கு போடு என்ன மாதிரி அது இப்ப எத்தனை சாப்பிட்டு அப்படி சொல்லி சொல்லி அது ரெடி ஆயிட்டு இப்ப நான் இறக்க போறேன் துணி தர்றாங்க இல்ல என்னடா பயந்து கொண்டிருக்க அது வர முடியாது இப்படி எல்லாரும் பேசாம இருங்க நாங்க எல்லா வேலையும் செய்யறோம் அப்படியே அப்படியே அடுப்பு கல்லு தூக்கி வச்சு வந்ததுக்கு தூக்கி வச்சிருந்தான் பாத்திய கல்லு எடுத்த நான் எடுப்பேன் அவன் எடுப்பான் எடுத்து வை வச்சுட்டு மழை சாரம் அப்படி அமர்த்து சரி அப்படியே அமர்த்து உருட்டு வரும் உருட்ட பார்ப்போம் அப்படியே அடுத்து திருப்பு அப்படி போடு இது மியூசிக்கோட போட்டு விட போறதான் கூட ஏன்டா மட்டும் என்ன உருட்டு ஒழுங்கா உருட்டு சரியா இப்ப வேற உருட்டி கொண்டு நிக்கிறார் நான் உருட்டேன் தெரியும் என்ன சொல்லி தந்தார் யார் குருஜி இங்க பாரு குருஜி கால் நடந்து ஆசீர்வாதம் பண்றான் ஆசீர்வாதம் உருட்டா என்ன நீ எந்த வேலை பெருசா பண்ணுவான் உருட்டு 1,14,000 மார்க்ஸ் வரும் வரைக்கும் உருட்டு நடுவு உருட்டு உங்க மாமரத்துல போய் ரொட்டி தொங்க மாமரத்துல போய் ரொட்டி தொங்க போகுது வேற இதெல்லாம் அமர போகுது அதான் நடக்குது வேற ஒண்ணு இல்லை ஓகே டெக்னிக்கலா கரண்டி கரண்ட் ஓடுச்சா இங்கோட்டு ஆட்ட கரண்டி அடே இங்கோட்டு அடே இந்த கரண்டியா அடே இந்த வேற அடே நம்ம இருக்க பாருங்க அடுப்பு பாலை இல்ல
என்னடா கரண்டி நான் பழைய கரண்டி தான் கட்ட பே கடை பாக்குறீங்களா என்ன? எந்த கடை வேலை செய்த நீ அடே கேஸ் அங்க பூரி கடை ஒன்னு துறப்பா அடுத்து பிடிச்சிட்டாண்டா அதே நீ என்ன நினைக்கிற நான் மகராஜ் மேல என்ன கிரிக்கெட்ல பந்து 6 லைனுக்கு பிடிச்சானே நான் எங்கடா கரண்டி இந்த கரண்டி என்ன ஒதுக்குதுடா அடி எடிங்கடா அடுப்ப மாமரத்துல போட்டாகும் மாமரத்துல கொப்பில ஒழுகு போட்டா தெரியாது ஒரு வாரண்ணா அரி அடுத்த ஒரு சோரா சீலிங்க நினைக்கும் அதாவது கையில வந்து விழுமுடா அப்படியே லேண்டா இந்த பூமராங் தெரியுமா பூமராங் அதே மாதிரி ஒரு பூரி ரெடி மக்களையும் ரெடி ஆனா பூரி கொஞ்சம் கோல்டு கலர்ல வரணும் முதல் பூரி அப்படிதான் அடுப்புக்கு வைக்கிறது நாங்க இங்க மகராஜா கொடுக்குறாங்க அப்ப அதெல்லாம் வைக்கல மற்ற அடுத்த பூரி எங்க இடுப்புக்கு வைக்கிறது என்ன பழகிட்டேன் அவள் என்ன செய்யற முடிக்க நாம தான் எரிக்க போறோம் குளிக்கிறதுக்கு அனுப்பி எப்படி பொங்கித்தான் இருந்தா உனக்கு பொங்குதராடே அடுப்பு பூங்கிட்டாடு கருதுறா இங்க பக்கத்துல கருதுறாடு அப்போ ஆரஞ்சு கலர்ல உடனே போட்டு கட்டி ஆயிட்டு கோல்ட் கலர்ல வந்து வந்துட்டு போட அப்படி என்ன பயப்படுற உண்ட வீடியோக்கு மட்டும் பொங்காத பொறி போடுறான்டா பாப்பமா பாத்தியோ பொங்க விடுறான் இல்லடா தடவுறான் அவன்டே தட்டி போட்டுட்டே தடவுறான் அமர்த்தத்தினாதான் பொங்க மாட்டா வேற சுலாவரான்டா அது சத்தியம் அப்பள மாதிரி தானே கிடக்குறாரு ஆனா சிவா அதுக்கு என்ன செய்யலாம் உனக்கு எடுக்கிற வீடியோல பொங்க விடுறான் இல்ல 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 பொங்க விட மாட்டான் பாரு மடி விட்டாண்டா பேசுனியா அங்க பொங்கல ஆடா அப்பளம்டா பாத்தியா முதல் வேணும் மட்டும் சேர்த்துருக்காண்டா பொங்கட்டாடி ஒட்டுக்காலம் பொங்காத பொங்கல் பொங்கி இருக்கா இந்த முறை இது பொங்கலா வாங்க ஏந்துலா இப்ப அடுப்பறி சரி 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 சும்மா நிக்கிறவங்க நினைஞ்ச வீடியோ எடுத்து வந்துருக்கேன் நிப்பா நீ வீடியோ எப்படி இந்த பாரு தூக்கி காட்டு போறாருடா ஒருத்தன் கொண்டு தருவான் இதே பறந்து 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 பலூன் இல்ல நாங்க அதை வந்து சமைச்சு முடிச்சிட்டோம் ஆனா இங்க சாப்பிடறதுக்கு சாப்பிட கொண்டு பலூன் பூரி பலூன் பூரி கீழே இல்ல சமைச்சு கதைச்சிட்டேன்டா நான் கூட அப்புறம் தூக்கி அடுப்படக்கி அடுப்பு அடக்கினியோ என்னடா நீங்க யோசிப்பீங்க என்றாவது நாங்க அங்க அழைக்கிறோம் கேசங்கிற காணல அவர் ஏற்கனவே சாப்பிட்டார் பிளாங்கேட நண்பன் சொல்லு உண்மை சொல்லு நீ முதலும் சாப்பிட்டேன் பூரி நல்ல சொத்தா இருக்கு நான்வெஜ் கறியும் நல்லா இருக்கு இது எந்த மலையிட நீ வச்ச கறி நல்லா இருக்கு நீ வாய்க்கு வச்சது நல்லா தான் இருக்கு ஒன்று சாப்பிடு இல்லாட்டி சாப்பிட்டுக்காத எப்படி இருக்கு ஏன் பார்வையாளர் என்ன இருக்கு நான் என்ன வெறும் பார்வையாளர் நீ வேலை செய்ய சொல்ற மறைமா உண்மை இல்ல இல்ல நான் கல் அடிக்கினான் சரியோ விராடு தந்தனான் எரித்தனான் வாழையில வெட்டினான் கல் அடிக்கணும் நேற்று முழு சாமான் 5 தான் கொண்டு பறிச்சான் ஒரு லோட் ஃபுல்லா கொண்டு பறிச்சான் சரி நல்லா இருக்கு குழம்பு நல்லா இருக்குடா நல்ல பிளேவரா இருக்கு ஆனா இது உள்ளடக்கம் வந்து சீக்கிரம் உள்ளடக்கம் அந்த இதடா என்ன இந்த இறைச்சி கூட பேக்கெட் போடுறேன் கை வந்தா உள்ளடக்கம் சங்கரம் நாணம் நாங்களாம் நாக்கே உடைச்சு அடுப்பு வச்சுங்களா எத்தனையா பூரி போகுது இந்த வாய்க்க ரொம்ப நல்லா இருக்கு அது ரெண்டாவது பூரி போகுதோ மூண்டாவது கடிச்சு வச்சு சமைக்க சாப்பிட்டது தமிழுக்கு சுரை மூணு சாப்பிட்டோம் ஏன் அந்த ஈரலை ஆட்டிய போடுறேன் நீங்க தின்னு நீங்க பெரிய பெரிய ஈரல் இங்க அரேபியிலே சாப்பிட்டீங்கடா ஈரல வெந்த முடியல வாக்க தூக்கி வச்சுட்டாங்கடா 2 பேரும் செந்தகிழக்கு அப்படியே அம்மா பார்த்தா குழம்புவாங்க ஓ சரி நண்பன் மன்னிச்சுக்கொள் நண்பன் நண்பன் ராஜ் சங்கிலி ராஜ் நாங்க இதை அளவா தான் சாப்பிடுறோம் பசிக்குது காலம்பு சாப்பிடல நீ போய் எங்க சாப்பிட போறோம் சின்னச்சில சாப்பிட போமா
1 சாப்பிட போறியோ 1 நீ வரும் நல்லா என்ன மாதிரி அப்படி பாக்ஸ்ல போட்டு கொண்டு போ நான் சொல்லி எடுத்து சாப்பிட்டு பாத்து அப்படி எடுத்து நான் சத்தியமா நான் எலும்பு பட சத்தம் இருக்கும் கேட்டது நான் திரும்பி பாப்பேன் அவன் எடுத்து கொண்டுட்டு நான் பாக்குறாங்க அரியனவனுடைய காட்டுல அதான் நான் கிளம்பி போறதானே அதே மாமாச்சு போடுறேன் ஓ பாதி முடியும் என்ன மாதிரி மாவுல நானே என்ன சொல்றேன் டே கலியை விட எலும்பு நட்டாக்குறாங்க. எனக்கு எலும்பு தான் பிடிக்கும் ரஜி கறியில செமையா இருக்கு மாதிரி கடிச்சு சாப்பிட அப்ப தசையெல்லாம் வச்சு நீங்க எலும்பு மட்டும் சாப்பிடுவோம் நான் தசையை சாப்பிடுறேன் சாப்பிடு எனக்கு எலும்பு எடுத்து எலும்பு தசையடா. அதான் குழம்பு செமையா இருக்கு என்ன குழம்பு நல்லா இருக்கு பிளேவர் நல்லா இருக்கு நல்ல ஒரு உரைப்பு நல்ல ஒரு பிளேவர் கணக்கான உழைப்பு அதான் தெரியும் நிறைய பேர் சொல்லினோம் எங்களை பார்க்க வச்சு சாப்பிடுறாங்க என்ன நிறைய பேர் சொல்லிடலாம் மதுராஜன மனைவி கொடுத்து வேற போற மனைவி கொடுத்து வச்சிருப்பாங்க இதுக்கு பிறகு இப்ப நான் என்ன அவனையும் சொல்றான் சங்கட்ட வர போற மனைவி கொடுத்து வச்சோம் நாங்க சொல்றோம் சிவன் அப்படி மதுராஜ பாரு அந்த எலும்ப போட்டு படுத்துற வாடு எங்க மச்ச இருக்குல்ல உண்மையே சிவர் வேற போற மனைவி கொடுத்து வச்சுவாங்க ஏன் எலும்பு மச்சைக்கோ அப்படி லவ் ஜோடி உனக்கு போற மனைவி கொடுத்து வச்ச வரையில இல்ல மனைவியோ அது வேற விஷயம் அப்பாற்பட்டவங்க கொடுத்து எது வந்தாலும் அடிவாய் கொண்டு கூட போறாங்க. என்ன வந்தாலும் கொடுத்து வச்சது இல்ல குழம்பு செம டேஸ்டா இருக்கு ஆனா என்னடா தனியா குழம்போட சாப்பிடலாம் போல இங்க ஒருத்தன் கட்டாடி எடுத்து சாப்பிடுறான் உங்க தான் விட பாருங்க இல்ல குழம்பு வாங்க இந்த சம்பா சோறு போட்டுட்டு இந்த குழம்பு பின்னாடி சாப்பிட இந்த தனுஷம் வந்து நம்ம புதினா இலை போட்டுவான் அதுதான் டேஸ்ட் எல்லாத்தையும் டேஸ்ட் எலும்ப போட்டு படுத்துறவாடா நல்லா இருக்கு வச்சுக்க இன்றைக்கு. வளமையா அவங்க உப்பு போடுறோம். நல்லா இருக்கு வளமையா அவங்க உப்பு போடுறவங்க. இந்த முறை நான் உப்பு போடுறோம். நல்லா இருக்கு. தனுஷம் நம்ம தான் சொல்லி தந்தாங்க உப்பு நான் போட்டேன். அவனுக்கு உப்பு போயில சீனியை தூக்கி போட்டான்டா அப்போது அதை நான் கட் பண்ணிட்டேன் வீடியோல வர உப்பு போட்டு எடுத்தாங்க சீனி சீனி போட்டு போட்டு தூக்கி சீனியை போட்டு தான் இந்த டேஸ்ட் வருது அவங்களுக்கு பாத்தியா. சரி முடிச்சு விடுங்க நாங்க அப்படியே காய்ச்சி கொண்டு போறோம் முடியும் கை நோவு நிறைய பேருக்கு வந்து இந்த காணொலி பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு நிறைய வயிற்றுச்சலா இருக்கு அவங்க சாப்பிடுறாங்க பாக்க வச்சு சாப்பிடுறாங்கன்ட்டு ஓகே என்ன பிடிக்கிறது அதுக்கு பிடிக்கலையா சரி நாங்க இதோட இந்த காணொலியை நிறைவு செய்யலாம்னு இருக்கிறோம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரன்ஸ் எக்ஸ்ப்ளோர் சங்கர் உள்குத்துராஜ் அதாவது உள்குத்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அடுத்த காணொலியை சந்திப்போம் பாய்